இப்போ நம்ம ஒரு புது ஊருக்கு குடிபெயர்க்கிறோம் அப்படின்னா அங்க நமக்கு தேவையான எலக்ட்ரீஷியன்ஸ், பிளம்பர்ஸ் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஆள் தேடி அலைய வேண்டி இருக்கும். இது நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல ஒரு டைம் ஆவது ஃபேஸ் பண்ற ப்ராப்ளமா தான் இருக்கு. ஆனா இது எத்தனை பேர் ஒரு பிசினஸா யோசிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அப்படி யோசித்த கேரளாவை சேர்ந்த ஒரு மாணவனுடைய அசத்தலான முயற்சியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். முகமது அப்துல் கஃபூர் அப்படின்றவர் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை எப்படி சிக்ஸரா மாத்திருக்காருன்னு பார்க்கலாம். சவுதி அரேபியால தன்னுடைய 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சு முடிச்ச கஃபூர் அதுக்கப்புறமா சொந்த ஊரான மலப்புரத்துக்கு திரும்பி இருக்காரு. அங்க அவங்க தந்தையுடைய ஒரு எண்ணெய் நிறுவனத்துல பணிபுரிஞ்சிருக்காரு. மலப்புரம் திரும்பி அவரு சொந்தமா ஒரு ஹார்ட்வேர் வணிகத்தையும் தொடங்கியிருக்காரு. கஃபூர் தன்னுடைய தந்தையுடைய ஹார்ட்வேர் வணிகத்தை இளம் வயதுல இருந்தே பார்த்து வளர்ந்தவர் தான். இதுதான் தனக்கு இளம் வயதிலேயே வணிகம் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கியிருக்கு. ஆரம்ப கட்டமா தன்னுடைய 16 வயசுலயே இந்த வணிகத்தை அவர் தொடங்கியிருக்காரு. 2020ஆம் ஆண்டுல தன்னோட கல்லூரி அதாவது முதல் ஆண்டு படிக்கும் போது ஃபிக்ஸிட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தையும் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஸ்டார்ட் அப் மூலமா எல்லா வகையான வீட்டு சேவைகளையும் ஒரே இடத்துல பெற முடியும் அப்படின்றதுதான் இதோட சிறப்பு அம்சமாகவும் இருக்கு. இந்த வணிகம் தொடங்கப்பட்டு 2 வருஷத்துல நல்ல வளர்ச்சியை கண்டிருக்கு. இது கேரளாவுடைய மலப்புரம், கோழிக்கோட், பாலக்காடு உள்ளிட்ட 72 மாவட்டங்களை விரிவாக்கமும் அடைஞ்சிருக்கு. தற்போது மாசம் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவரும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இளம் வயதிலேயே ஒரு வணிகத்தை தொடங்கிய இளம் தொழிலதிபரான கபூர் தன்னுடைய கடின முயற்சியால இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு தொழிலதிபரா வலம் வந்துட்டு இருக்காரு. கொரோனா காலத்துல தன்னுடைய தந்தை கொரோனாவால பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட சமயத்துல வீட்டுல தண்ணீர் குழாய் உடைஞ்சு போயிருக்கு. அதை சரி பண்ண சரியான ஒரு பிளம்பரை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இதுதான் என்னை யோசிக்க வச்சுச்சு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் எல்லா சேவைகளையும் வழங்கும் ஒரு தளத்தை உருவாக்கி அது மூலமா வணிகத்தை தொடங்கணும் அப்படின்னு யோசனைக்கு நான் வந்தேன். இது பிளம்பிங் வேலைக்கு மட்டும் இல்ல, பிளம்பிங், எலக்ட்ரிக் சேவைகள், தோட்ட வேலைகளுக்கும் தொழிலாளர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த எல்லா சேவைகளையும் ஒரே தொலைபேசி நம்பரை தொடர்பு கொள்வதன் மூலமா அந்த சேவையை செய்ய முடியும் அப்படின்ற நிலையை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இதுக்காக ஒரு சிம், ஒரு பேனர், நல்ல டேலண்டான ஒர்க்கர்ஸோட சேர்ந்து இதை நான் தொடங்கியிருக்கேன். இதுக்காக ஆரம்பத்துல 5000 ரூபாய் வரைக்கும் நான் செலவு பண்ணியிருக்கேன். முதல் 4 மாதங்கள்ல பல விசாரணைகள் மட்டும் தான் இருந்துச்சு. பிக்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே மக்களுக்கு ரொம்ப காலம் ஆகும். அதனால நம்ம பொறுமையா இருக்கணும்னு நான் நம்பினேன். ஏன்னா இது முற்றிலும் புதுசான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது போலவே என்னோட வணிகம் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே ஒரு வாரத்துல 4 to 8 போன் கால் வரைக்கும் வர ஆரம்பிச்சது. விரைவில் அந்த நகரத்திலேயே ஒரு ஆபீஸையும் நான் தொடங்கினேன். எங்களோட ஃபிக்ஸிட்ல பிளம்பிங், எலக்ட்ரீஷியன்ஸ், தோட்டக்கலை சம்பந்தப்பட்ட 300 வகையான சேவைகளை நாங்க வழங்கிட்டு இருக்கோம். எங்க வாடிக்கையாளர்களுக்கு என்ன வகையான தேவையோ அதை கூறும் பட்சத்துல அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை அவங்க வீட்டுக்கே நாங்க அனுப்புவோம். அவங்களுடைய வருகைக்கான நேரத்தையும் நாங்க தெரியப்படுத்துவோம். இது எல்லாமே வெறும் 8 நிமிஷத்திலேயே நடந்துரும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சேவைக்கான கட்டணம் என்பது 1 மணி நேரத்துக்கு என்ற கணக்குல வசூலிக்கப்படுது. சின்ன வேலையா இருந்தாலும் சரி அதை நாங்க நல்லபடியா செஞ்சு கொடுப்போம். ஃபிக்ஸட் அப்படின்ற இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட 2 ஆண்டுகளிலேயே 3 மாவட்டங்கள்ல 71 பணியாளர்களோட ரொம்பவே சிறப்பா செயல்பட ஆரம்பிச்சாங்க. ஒரு மாசத்துக்கு 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சிறந்த தொழிலதிபரா உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்க இந்த இளைஞர்களுடைய வளர்ச்சி பல பேருக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில இருக்கு.